ஈருலகத்தின் ஒப்பந்த தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அவையில் வீட்டிலிருக்கும் அனைவருக்கும் தங்களது சலாத்தை உரித்தாக்குகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கத்தார் லால்பேட்டை ஜமாத்தில் 8ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த அனைவரையும் வரவேற்று வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்திட யு முகமது ஆதில் அவர்களை கிராத் ஓதி ஆரம்பம் செய்ய இருக்கிறேன். وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون كما نكذبك بعد بالدين أليس الله بأحكم அதில் அவர்களுக்கு நன்றிகள். அல்லாஹ் அவர்களின் கல்வி உதவியை மேம்படுத்துவானாக. அடுத்ததாக நமது கத்தார் லால்பேட்டை ஜமாத்தின் தலைவர் ஜனாப் மசீருல்லா அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 8ஆம் ஆண்டு இஃப்தார் விழாவிற்கு தலைமையேற்று ஜமாத்தின் மூத்த தலைவர் மாரூப் பாய், முஸ்தாக் பாய், தஸ்லீம், உசாமா மற்றும் ஜமாத்தின் செயலாளர்கள், உறுப்பினர்கள், லால்பேட்டை சொந்தங்கள், சிறப்பு விருந்தினராக தாயகத்திலிருந்து வந்திருக்கும் மௌலானா மௌலவி காவில் ஏ முகமது மாசிம் ஹசரத் அவர்கள், எங்கள் அழைப்பை ஏற்று விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜமாத், அனைத்து இயக்கங்கள், இல்லத்தரசிகள் அனைவர்களுக்கும் அன்புடன் வரவேற்கிறோம். லால்பேட்டை ஜமாத் சார்பாக அஸ்ஸலாமு அலைக்கும். அதை நான் வழிமொழிகிறேன். அடுத்ததாக நமது ஜமாத்தின் சார்பாக QR கோடு ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அது தங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதில் நமது உறுப்பினர்கள் தங்களின் பெயர், முகவரி, தொலைபேசி எண்களை குறிப்பிட்டு ஒட்டுமொத்த ஜமாத் உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கும் நமது அவசர கால தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். QR கோட் பதிவிறக்கம் செய்ய இயலாதவர்களுக்கு நமது ஜமாத் குழுமத்தில் லிங்க் ஷேர் செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் மௌலானா மௌலவி ஹாஃபில் ஏ முகமது மோசன் ஹசனி ஹாஃபில் ஹசரத் அவர்கள் உங்களிடம் பயான் செய்து சிறப்புரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله.
صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, லால்பேட்டையின் மண்ணின் மனிதர்களே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் கத்தார் லால்பேட்டை ஜமாத் நடத்தக்கூடிய 8ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சியிலே அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் லால்பேட்டை மண்ணின் மனிதர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பினை தந்துள்ளான். அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். வெளிநாடுகளில் வேலை செய்யும் போது இது போன்ற ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதை நடத்துவது என்பது இலகுவான காரியம் அல்ல. அந்த ஒரு பெரும் பொறுப்பினை, பெரும் ஒரு வேலையிலே தங்களை ஆரம்பத்திலிருந்து தற்போது வரை ஈடுபடுத்தி கொண்டுள்ள நிர்வாக பெருமக்கள், அதற்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடிய லால்பேட்டையின் சொந்தங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நிறைவான கூலியை தர வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த ரமதானுடைய மாதம், புனிதமான ரமதானுடைய மாதம், இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா அதிகமான நல்லறங்களை செய்வதற்கு நமக்கு ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். பாவங்களை விட்டு முற்றிலுமாக தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ரமதானுடைய முதல் நாளிலே வானத்திலிருந்து ஒரு மலக்கு ஏலான் செய்வாராம். ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டுள்ளது: யா பாகியல் கைரி அக்பில், நன்மைகளில் நாட்டம் கொண்டவர்களே, நன்மைகளில் ஆர்வம் கொண்டவர்களே, நீங்கள் நன்மைகளின் பக்கம் இன்னும் முன்னேறி வாருங்கள். வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர், பாவங்களில் நாட்டம் கொண்டவர்களே, இந்த காலத்திலாவது பாவத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள், இந்த காலங்களிலாவது பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு மலக்கு ஏலான் செய்வார். அந்த அடிப்படையிலே முஸ்லிம்கள் மற்ற மாதங்களில் அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம்கள் இயல்பாகவே இந்த மாதம் வந்துவிட்டால் பள்ளிகள் நிரம்பக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம், ஜமாத்தோடு தொழுகக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம், தான தர்மங்களில் அவர்கள் ஆர்வம் காட்டுவதை பார்க்கின்றோம். இப்படி இந்த ரமதானுடைய மாதம் இயல்பாகவே அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே அது போன்ற சிந்தனைகளை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது. எதற்காக கடமையாக்கப்பட்டுள்ளது? கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் மக்களின் மீது எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ் தஆலா நோன்புடைய நோக்கம் சொல்லிவிட்டால் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக, தக்வா உள்ள மக்களாக நீங்கள் மாற வேண்டும், இறையச்சம் உள்ள மக்களாக நீங்கள் மாற வேண்டும். அதுதான் இந்த நோன்பின் மூலமாக நம்மிடம் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்பு. இந்த நோன்பு காலங்களில் சாப்பிடாமல், குடிக்காமல், இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடாமல் இருப்பதன் மூலமாக நோன்பு என்ற அந்த கடமை கூடிவிடும். நமக்கெல்லாம் தெரியும், சாப்பிடாமல், குடிக்காமல், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருந்தால் நோன்பு கூடிவிடும், அந்த கடமை நீங்கிவிடும். ஆனால் ஒரு நோன்பாளி, அந்த நோன்பாளியிடமிருந்து அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்வா எனும் பண்பு அது வர வேண்டும். அது எப்படி வர வேண்டும்? அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு காலங்களில் நாம் தனியாக இருப்போம், கூட்டங்களில் இருப்போம், தனியாக இருக்கக்கூடிய சமயத்திலே பசி எடுக்கும், தாகம் எடுக்கும், யாரும் பார்க்கவில்லை, நாம் தண்ணீர் குடித்து விடலாம், நாம் சாப்பிட்டு விடலாம் என்று யாரும் நினைக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றான், அல்லாஹ் நம்மை கண்டு கொண்டே இருக்கின்றான். எனவே அந்த தனியாக இருக்கக்கூடிய சமயத்திலும் அல்லாஹ்வுடைய பயத்தை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து சாப்பிடாமல், குடிக்காமல்,
இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் நாம் தவிர்த்திருக்கின்றோம். இது போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய 24 மணி நேர வாழ்க்கையும் மாற வேண்டும். அவன் வீட்டில் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் போதும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். அவன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போதும் சரி, வெளியே புறப்பட்டு தொழிலுக்காக, உத்தியோகத்திற்காக, வேலைக்காக செல்லக்கூடிய அந்த நேரங்களிலும் சரி, அல்லாஹ் தஆலா என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான். நான் ஹராமை சம்பாதிக்கின்றேனா, ஹலாலை சம்பாதிக்கின்றேனா, நான் நேர்மையாக இருக்கின்றேனா, பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்கின்றேனா, பிறரை பற்றி பிறருக்கு பாதிப்பு ஏற்படுவதிலே நான் செயல்படுகின்றேனா, அல்லது பிறருக்கு பிரயோஜனம் தரக்கூடியவனாக இருக்கின்றேனா என்பதை எல்லாம் ஒரு முஸ்லிம் அல்லாஹ் என்னை எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான் என்ற அந்த தக்குவா, அந்த உள்ளத்தின் பாதை மாற வேண்டும். அதுதான் நோன்பின் நோக்கம். வெறுமனே சாப்பிடாமல் குடிக்காமல் இருப்பதை கொண்டு நோன்பு கூடிவிடும். ஆனால் அந்த நோன்பின் பிரயோஜனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்திலே தக்குவா வர வேண்டும். எப்படி நாம் சாப்பிடாமல் அல்லாஹுக்கு பயந்து இருக்கின்றோமோ அது போன்ற ஒரு நிலை எல்லா நிலையிலும், தனிமையிலும் சரி, கூட்டமாக இருக்கும் போதும் சரி, பகலிலும் சரி, இருளிலும் சரி, அல்லாஹுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை நாம் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் இந்த நோன்பினுடைய வெற்றி. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஒரு 5 அம்சங்களில் நம்முடைய மார்க்கத்தை சொல்லிவிடலாம். 5 பிரிவுகளிலே நம்முடைய மார்க்கத்தை சொல்லிவிடலாம். நம்முடைய மார்க்கம் முதலாவது என்னவென்று சொன்னால் அகீதா என்று சொல்லுவார்கள். இறை நம்பிக்கை, ஈமான். அது இல்லை என்று சொன்னால் அவர் முஸ்லீமாகவே ஆக முடியாது. அல்லாஹ்வின் மீது, ரசூலின் மீது, மறுமை நாளின் மீது, சுவர்க்க நரகத்தின் மீது, கபருடைய வாழ்க்கையின் மீது சரியான நம்பிக்கை இருந்தால் என்று சொன்னால்தான் அவர் ஒரு முஃமினாகவே ஆக முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இறை நம்பிக்கை முதலாவது. இரண்டாவது சொல்லுவார்கள் இபாதத் என்று சொல்வார்கள். வணக்க வழிபாடுகள், தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத் ஆகட்டும், ஹஜ் ஆகட்டும், இந்த இபாதத் இது இரண்டாவது. இதுவும் ஒரு முஃமின் சரியாக இருக்க வேண்டும். மூன்றாவது சொல்லுவார்கள் முஆமலாத் என்று சொல்லுவார்கள். கொடுக்கல் வாங்கல், பிற மக்களோடு நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கின்றது, பிற மக்களோடு நம்முடைய வியாபாரம் செய்யும் போதும் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளில் நாம் எப்படி இருக்கின்றோம், இதில் ஒரு முஸ்லிம் சரியான முறையிலே இருக்க வேண்டும். நான்காவதாக சொல்வார்கள் முஆஷராத், குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய மனைவி மக்களோடு, பெற்றோர்களோடு, உடன்பிறப்புகளோடு எப்படி நடந்து கொள்கின்றோம். ஐந்தாவதாக சொல்வார்கள் நற்பண்புகள், அஹ்லாக் என்று சொல்வார்கள். முதல்ல நம்ம சொன்ன அந்த 2 விஷயங்கள்ல அதிகமான முஸ்லிம்கள் உள்ள வந்துருவாங்க. எல்லாருமே ஈமான் கொண்டிருப்போம், எல்லாமே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருப்போம், எல்லாம் தொழுவோம், நோன்பு வைப்போம், ஜகாத் கொடுப்போம், ஹஜ் செய்வோம், எல்லாமே செஞ்சிருவோம். இபாதத்துங்கிற பகுதி வந்துருச்சுனாலும் அதிகமான முஸ்லிம்கள் வந்துருவாங்க, உள்ள வந்துருவாங்க. ஆனா மீதமுள்ள 3 பகுதிகள் இருக்குது. கொடுக்கல் வாங்கல், திருமண வாழ்க்கை, பிற மக்களோடு பழகக்கூடிய நற்பண்புகள், இது போன்ற விஷயங்கள் வந்துவிட்டால் அநேகமான முஸ்லிம்கள் கீழே விழுந்து விடுவார்கள். இந்த பகுதியிலே அதிகமான முஸ்லிம்கள் பலகீனமானவர்களாக ஆகிவிடுவார்கள். சொல்ல போனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலே ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு பொறுப்பிற்கு ஒரு நபரை நியமிப்பதற்காக, நம்பகமான ஒரு நபரை நியமிப்பதற்காக விசாரிக்கின்றார்கள். அப்போது ஒரு நபரை பற்றி விசாரிக்கும் போது அங்கு உள்ள இன்னொருவர் சொல்லுகின்றார், அவர் நல்ல மனிதர், அவர் இறையச்சமுள்ள நல்ல ஒரு மனிதர். ஏனென்று சொன்னால் அவர் இரவு காலங்களில் அதிகமாக நின்று வணங்கக்கூடியவர், அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருப்பார். கவ்வாமல் லைல், சும்மா 2 ரக்காத் கொஞ்ச நேரம் தொழுகிறதில்ல, கவ்வாமல் லைல் நீண்ட நேரம் நின்று வணங்கக்கூடியவர். சவ்வாமன் நஹார், பகல் காலங்களில் நோன்பு பிடிப்பவர். ரமதான் மாதம் மட்டுமல்ல மற்ற காலங்களிலும் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவர் நல்ல மனிதர் தான். அப்போ ஹஜ்ரத் உமர் கேட்டாங்க, நீங்க அவரோடு ஏதாவது திருமண ஒப்பந்தம் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த நபர் சொன்னார், இல்ல நான் அவங்க கூட திருமண ஒப்பந்தம் எதுவும் அவர் கூட செய்யல. அடுத்து கேட்டாங்க, நீ அவர் கூட ஏதாவது பிரயாணம் செஞ்சிருக்கீங்களா? அவர் சொன்னார், நான் எதுவும் பிரயாணமும் அவர் கூட செஞ்சதில்லை. மூன்றாவதாக கேட்டாங்க, அவர் கூட ஏதாவது காசு பணம் கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருக்கீங்களா? அதுலயும் அவர் சொன்னார், நான் இல்லை, அவர்கிட்ட எந்த கொடுக்கல் வாங்கலும் எனக்கு இல்லை. நான்காவதாக கேட்டாங்க, நீங்க அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரராவது எப்போதாவது இருந்திருக்கீங்களா? அண்டை வீட்டுக்காரரா எப்போதாவது நீங்க இருந்திருக்கிறீங்களா? அப்ப அவர் சொன்னார், அதுவும் இல்லை. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவரை பத்தி உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று சொன்னாங்க.
அவர் தொழக்கூடியவர் தான், அதிகமா நோன்பு நோக்கக்கூடியவர் தான். ஆனா மற்ற காரியங்கள் அவர் எப்படின்னு தெரியல. அப்போ நீங்க ஒரு முஸ்லிம் எதை வைத்து முழுமையான பரிபூர்ணமான முஸ்லிம் என்று கணக்கிடப்படுவார், மதிப்பிடப்படுவார் என்று சொன்னால், அவருடைய தீனில் சொல்லப்பட்ட இந்த 5 துறைகளிலும் பரிபூர்ணமான முழுமையானவராக இருக்கும் போதுதான் அவர் பரிபூர்ணமான ஒரு முஸ்லிமாகவே மதிப்பிடப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஏனென்று சொன்னால் தக்வா என்று சொன்னால் நோன்பின் மூலமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய தக்வா வெறுமனே நோன்பு பிடிப்பதை கொண்டு மட்டும் ஏற்பட்டு விடாது. அதே போன்று தொழுகையை கொண்டு மட்டும் ஏற்பட்டு விடாது. நம்முடைய எல்லா துறைகளிலும், குடும்ப வாழ்க்கை, வியாபாரம் அனைத்திலும் தக்வா வர வேண்டும். அதற்காகத்தான் இப்போது இந்த விஷயங்களை எல்லாம் கூறுகின்றேன். கியாமத் நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள், ததுரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் என்று தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், முஃப்லிஸ் என்றால் யார் என்று தெரியுமா? அப்போது அங்குள்ள சஹாபாக்கள் உடனே சொன்னாங்க, முஃப்லிஸ்னா யாருன்னு சொன்னா எந்த ஒரு திர்ஹம் தீனார் இல்லாம, எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லாமல் நஷ்டம் அடைஞ்சிட்டாரே அவர் தான் முஃப்லிஸ். எந்த ஒரு காசு பணம் உலகத்துடைய செல்வம் எதுவுமே அவர்கிட்ட இல்ல, அவர் தான் முஃப்லிஸ். அதுதான் அர்த்தமும் கூட. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு கோணத்துல புரிய வச்சாங்க, நாளைக்கு கியாமத் நாள்ல, நாளைக்கு மறுமை நாள்ல ஒரு மனிதர் எப்படி வருவார்னு சொன்னா, மலைகளை போன்ற நன்மைகளோடு வருவார். அவருடைய தொழுகையின் மூலமாக, நோன்பின் மூலமாக, ஸகாத்தின் மூலமாக நன்மைகளை குவித்து கொண்டு மலைகளை போன்ற நன்மைகளோடு வருவார். அந்த நன்மைகளோடு வரும்போது அங்க ஒரு கூட்டம் அவர் மேல புகார் சொல்றதுக்காக, குற்றச்சாட்டு சொல்றதுக்காக ஒரு கூட்டம் வரும். அப்போ ஒரு நபர் வந்து சொல்லுவாரு, இவர் என்ன திட்டாரு. உடனே அல்லாஹ் தஆலா இவருடைய நன்மைகளிலிருந்து எடுத்து அவருக்கு கொடுப்பான். மீண்டும் அவர் இன்னொரு நபர் வருவாரு, இவர் என்ன அவதூறா பேசிட்டாரு, இவரின் மூலமாக எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இவரின் அவதூறு மூலமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். உடனே அவருடைய நன்மையை எடுத்து இந்த அநீதம் இழைக்கப்பட்ட நபருக்கு கொடுக்கப்படும். இப்படி வரிசையா வருவாங்க. ஒருத்தர் வருவாரு, என்னுடைய பொருளை செல்வத்தை அநியாயமா இவர் என்கிட்ட பறிச்சு சாப்பிட்டுட்டாரு, அப்போ அவருடைய நன்மைகள் இருந்து எடுத்து இவருக்கு கொடுக்கப்படும். இப்படியே ஒருத்தரா ஒருவர் புகாரை கொண்டு வருவாங்க. கடைசியில இவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. அந்த புகார் கொடுக்கக்கூடியவர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். அவங்களுடைய பாவங்களை எடுத்து இவர் முதுகிலே சுமத்தப்படும். கடைசியிலே அவர் நரகவாசியாக மாறி விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அதிகமாக தொழுதார், அதிகமாக நோன்பு வைத்தார், ஜகாத்து கொடுத்தார், ஹஜ் செஞ்சார், இது மட்டும் போதுமா என்று சொன்னால் இது மட்டும் போதாது. மற்ற மக்களோடு நம்முடைய நடைமுறைகள், அது அல்லாஹ் தஆலா ரொம்ப மிகவும் முக்கியத்துவத்துடன் அதை பார்ப்பான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கடமைகளில் நாம் செய்யக்கூடிய குறைகளை கூட அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் அவன் நாடினால் மன்னித்து விடுவான். ஏனென்று சொன்னால் அவன் இரக்கமானவன். ஆனால் அடியார்களுடைய கடமைகளை பொறுத்தவரை அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ்வை போன்ற அடியார்கள் இரக்கமானவர்கள் அல்ல. ஒவ்வொருவருடைய குணமும் ஒரு மாதிரி இருக்கும். அல்லாஹ் அளவுக்கு யாரும் ரஹ்மத்துல்லாஹ்வா இருக்க மாட்டாங்க. அப்ப அடியார்கள்கிட்ட நம்மளுடைய அந்த குறைகளை, அந்த தவறுகளை எல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள்ட்ட சொல்லி அதெல்லாம் திருத்தி கொண்டு நம்ம இந்த உலக வாழ்க்கையிலே சரி செஞ்சிருக்கோம். அதுதான் நோன்புடைய நோக்கமும் கூட. முழுமையான தக்வா உள்ளவர்களாக நாம் எப்போது மாறுவோம்? நம்முடைய ஹுக்கூக்குல் இபாதா இருக்கட்டும், அடியார்களுடைய விஷயங்கள் ஏற்பட்ட குறைகளா இருக்கட்டும், அல்லாஹ்கிட்ட ஏற்பட்ட குறைகளா இருக்கட்டும், அந்த விஷயங்களுக்கெல்லாம் நாம் முழு மன்னிப்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். உலமா பெருமக்கள் சொல்லுவார்கள், இஸ்லாம் என்று சொன்னாலே அல் இஸ்லாம் யஅலமூனல் ஹக்க வ யர்ஹமூனல் ஹல்க. சொல்லுவார்கள், இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்வோடு உள்ள கடமைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்வது. அடுத்து சொல்லுவார்கள் வ யர்ஹமூனல் ஹல்க, அடியார்களோடு மனிதர்களோடு இரக்கமான பண்போடு, அன்போடு, கருணையோடு நடந்து கொள்வது. அடியார்களோடு கருணையோடு நடந்து கொள்வது, இதுதான் இஸ்லாம். இந்த நற்பண்புகள் அடுத்த ஒரு மனிதனுடைய அந்த கவலைகளில், துக்கங்களில் பங்கெடுப்பது இருக்கின்றதே, அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் யாருன்னு சொன்னா, பிற மக்கள் அவருடைய கரத்தின் மூலமாகவோ அவருடைய நாவின் மூலமாகவோ எந்த தொந்தரவும் எந்த தீமையும் பெற்றுவிடக் கூடாது. நாம சில சமயங்கள்ல பிரயோஜனம் தரமோ இல்லையோ, ஆனா நம்மின் மூலமாக பலருக்கும் என்ன வந்துருது? தொந்தரவுகள், நம்மின் மூலமாக தீமைகள் நம்ம தந்து கொண்டே இருக்கிறோம்.
அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சிறந்த மனிதர் யாரு? ஹைருன் நாஸ் அன்ஃபஉன் நாஸ். உங்கள சிறந்த மனிதர் யாருன்னு சொன்னா பிற மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியவர். மக்களுக்கும் உங்களின் மூலமாக ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா, ஏதாவது ஃபாய்தா இருக்குதா, நீங்க சிறந்தவர். இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, பிற மக்களோடு முஆமலாத் என்று சொல்லுவோமே, அந்த பிரிவுல கடன் கொடுத்தல் என்கின்ற ஒரு விஷயம் வரும். கடன் கொடுக்கும் போது இஸ்லாம் ரெண்டு தரப்பையுமே கவனிக்கும். இஸ்லாம் ரெண்டு தரப்பையுமே கவனிக்கும். இப்ப கடன் கொடுக்கும் போது கடன் கொடுக்கக்கூடியவர் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவரு அல்லாஹ்ட்ட முழுமையான முறையில கூலியை ஆதரவு வைக்கணும். எப்பவுமே நம்ம உபகாரம் செய்யும் போது, அடுத்த நபர்களுக்கு உபகாரம் செய்யும் போது நம்ம அவங்கள்ட்ட நம்ம நன்றி எதிர்பார்த்தோம்னு சொன்னா பல சமயங்கள்ல அந்த நன்றி கிடைக்காது. ஆனா அல்லாஹ்ட்ட பிரதிபலன் நம்ம எதிர்பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா முழுமையான முறையில நன்றி பாராட்டக்கூடியவன். அவன் நமக்கு முழுமையான முறையில நன்மையை தருவான். அப்போ நம்ம அடியார்கள்ட்ட அவங்கள்ட்ட நம்ம நன்மையை எதிர்பார்த்து நம்மளுடைய உதவிகளை அமைச்சு கொண்டோம்னு சொன்னா பல சமயங்கள்ல ஏமாந்துடும், வெறுத்து போயிடுவோம். எனவே நம்ம அல்லாஹ்விட முழுமையாக அல்லாஹ்விடம் சரணடைந்து அவன்கிட்ட நம்ம நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் ஆகணும். அப்போ கடன் கொடுக்கக்கூடியவர் அல்லாஹ்கிட்ட அதிகமாக ஆதரவு வைக்கணும், அல்லாஹ்கிட்ட கூலி ஆதரவு வைக்கணும். கடன் வாங்கக்கூடியவர் அவர் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, கடன் வாங்கும் போது அந்த கடனை எப்படியாவது நான் திருப்பி தந்துடணும், எப்படியாவது அந்த கடனை நான் திருப்பி தந்துவிட வேண்டும் என்ற நியத்துல என்ற எண்ணத்துல நம்ம கடன் வாங்கணும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வான். இதற்கு மாறாக பொறுமையா தந்துக்கலாம், அவன் வரட்டும் அப்புறம் நம்ம தந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல நம்ம வாங்கணும்னு சொன்னா நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அப்போ வசதி இருந்தும் பல நபர்கள் என்ன பண்றாங்க, எல்லாமே கொடுக்கல் வாங்கல்ல தான் எல்லா பிரச்சனையும் ஏற்படுது. பல நபர்கள் என்ன பண்றாங்க, கடன் வாங்கிடுறாங்க. கடன் வாங்கிட்டு வசதி வந்துருது, ஆனாலும் அந்த கடனை கொடுக்காம இழுத்து அடிக்கிறாங்க. இதுவும் தப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு வசதி இருந்தும் கடனை இழுத்தடிப்பது இது ஒரு துல்ம் என்று சொல்லுவார்கள், அநியாயம் என்று சொல்லுவார்கள், பிற மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். அப்போ கடன் கொடுக்கக்கூடியவர் அவர் என்ன, அவருக்கு கடைசியில் அவருக்கு கடன் வர லேட் ஆகுது, அந்த சமயங்கள்ல அவர் கொஞ்சம் தாராள மனப்பான்மையோடு நடந்து கொள்ளணும். அவருக்கு வாய்ப்பு இருந்தா எதிர்த்தரப்புல உள்ள அந்த நபருடைய பிரச்சனைகளை பார்த்து அவரால் உண்மையிலே கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நம்ம தள்ளுபடி செஞ்சிட்டோம்னு சொன்னா அது மிகப்பெரிய சதக்கா, அது மிகப்பெரிய சதக்கா. சதக்கா என்பது இருக்குது, அது சாதாரணமா நினைச்சு கொள்ளக்கூடாது. அந்த சதக்காவின் மூலமாக பலவிதமான முசீபத்துகளை, பலவிதமான வேதனைகளை அல்லாஹ் தஆலா நம்மை விட்டு அகற்றுவான். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா. நபி அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அதை நீங்கள் சாதாரணமாக நினைப்பீர்கள், ஆனால் அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏற்படவிருக்கக்கூடிய பலவிதமான நஷ்டங்களை விட்டும் பல ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா. எனவே நாம் செய்யும் சதகாக்களை அதை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. மேலும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு. நீங்கள் எதை செலவு செய்தாலும் ஃபஹுவ யுக்லிஃபுஹு, அல்லாஹ் தஆலா அதுக்கு பிரதிபலன் நிச்சயமாக தருவான். அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? அல்லாஹ் சொல்லுகின்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா. அல்லாஹ் தஆலா வட்டி அளிக்கின்றான். வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் தஆலா தான தர்மங்களை வளர்க்கின்றான். வெளிப்புற பார்வையிலே பார்த்தோம் என்று சொன்னால், வெளிப்புற கண்களின் மூலமாக பார்த்தோம் என்று சொன்னால், வட்டி வாங்குவதன் மூலமாக நம்முடைய செல்வம், பொருளாதாரம் அது கூடுகின்றது. ஆனால் நம்முடைய பணத்தில் இருந்து எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது நம்முடைய பணம் குறையத்தானே செய்கின்றது. இது வெளிப்புற பார்வை, உலகத்தார்களுடைய பார்வை. ஆனால் ஒரு முஸ்லிமுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியது போன்று, வட்டி வாங்குவதன் மூலமாக உங்களுடைய செல்வத்திலே அல்லாஹ் பலவிதமான நஷ்டங்களை ஏற்படுத்துவான். வட்டி வாங்குவதாகட்டும், வட்டி கொடுப்பதாகட்டும், இரண்டுமே இஸ்லாம் தடை செய்துள்ள மிகப்பெரிய ஒரு பாவம். அதன் மூலமாக நம்முடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் தஆலா நஷ்டங்களை ஏற்படுத்துவான். ஆனால் தர்மங்கள் இருக்கின்றதே, அது எடுத்து கொடுக்கும் போது அது உங்களுடைய செல்வத்தை குறைப்பதை போன்று தோன்றும். வெளிப்புற பார்வையிலே பார்க்கும்போது ஷைத்தானும் அப்படித்தான் பயமுறுத்துவான். அல்லாஹ்வுடைய விரோதி ஷைத்தானும் அப்படித்தான் பயமுறுத்துவான். குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர. நீங்க தர்மம் செஞ்சா நீங்க ஏழை ஆயிடுவீங்க, நீங்க உங்களுடைய செல்வத்திலிருந்து ஏதாவது எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஏழை ஆயிடுவீங்கன்னு சொல்லி ஷைத்தான் பயமுறுத்துவான்.
வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, மானக்கேடான விஷயங்களுக்கு ஏவுவான். பாருங்க, நல்ல விஷயங்கள்ல செலவு செய்யாத பணம் ஹராமான விஷயங்கள்ல செலவு செய்யக்கூடியவரா இருப்பாரு. அதிகமான சந்தர்ப்பங்கள்ல நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்ய மனசு வராது. ஆனா ஹராமான விஷயங்களுக்கு அவருடைய செலவு, அவருடைய செல்வம் ஒண்ணு அவர் விரும்பி போகும், இல்ல விரும்பாமலே செலவு செஞ்சு கொண்டு இருப்பார். ஆனால் அல்லாஹு தஆலா வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضلا, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக வாரி வாரி வழங்குங்கள், உங்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை வாக்களிக்கின்றான். அல்லாஹு தஆலா மேலும் உங்களுக்கு செல்வத்தை மேலும் உங்களுக்கு வாக்களிப்பான். அல்லாஹ் ஒருபோதும் நமக்கு நஷ்டமடைய செய்ய மாட்டான். எனவே சதகா என்கின்ற இந்த பண்பு இதுவும் முஸ்லிம்களிடத்திலே மிகவும் முக்கியமான ஒரு பண்பு. அக்காலத்தில் வாழ்ந்த ஏழை மக்கள், அவர்களிடம் எந்த அளவுக்கு இந்த தன்மை, இந்த வறிய குணம், இந்த ஈகை குணம் இருந்தது என்று சொன்னால், வரலாற்று கிதாபுகளிலே ஒரு நிகழ்ச்சி எழுதுகின்றார்கள். அக்காலத்தில் வாழ்ந்த ஏழை மக்கள் ஒரு பயணத்திலே செல்கின்றார்கள். ஒரு பயணத்தில் செல்லும் போது அந்த பயணத்திலே இரவு நேரம் வந்து விடுகின்றது. அனைவரும் கடுமையான பசியிலே இருக்கின்றார்கள். ஒரு ஓரமாக ஒதுங்குகின்றார்கள் இரவு தங்குவதற்காக. வெளிச்சம் இல்லை, இருட்டாக இருக்கின்றது. எல்லோரும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உணவை பார்க்கறாங்க. இருக்கிற ரொட்டி துண்டு எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு இல்லை. அந்த ரொட்டி துண்டுகளை பிரிச்சு போட்டு ஒரு விரிப்புல விரிச்சு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்படியே தூங்கிட்டாங்க. காலையில எழுந்து பார்க்கும் போது நைட்டு இரவு பிச்சு போட்ட அந்த ரொட்டி துண்டுகள் எல்லாம் அப்படியே இருந்தது. அப்ப இரவு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஒவ்வொரு நபரும் அந்த கூட்டத்துல இருந்த ஒவ்வொரு நபரும் என்ன நினைச்சிருக்கிறாருன்னு சொன்னா, நான் பசியோட இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய இன்னொரு சகோதரர் அவர் வயிறு நிரம்ப சாப்பிடட்டும், அவர் சாப்பிடட்டும், இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சதின் காரணமாக யாருமே சாப்பிடாம அப்படியே தூங்கிட்டாங்க. இது யாருடைய நிலைமை? அக்காலத்தில் வாழ்ந்த ஒரு ஏழைகளுடைய ஒரு ஜமாத்துடைய ஒரு நிலைமை. ஏழை மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு தாராளமான ஒரு குணம். அடுத்தவர்கள் அவர்களுடைய தேவை பூர்த்தியாக வேண்டும், தன்னுடைய தேவை பூர்த்தி ஆகாவிட்டாலும் மற்றவர்கள் அவர்களுடைய தேவை பூர்த்தியாக வேண்டும் என்ற இந்த குணம் இருக்கின்றது. மிக உயர்ந்த குணம் இது. இன்னைக்கு செல்வந்தர்கள்ட்ட கூட இன்னைக்கு அந்த குணங்கள் எல்லாம் இல்லை. அப்போ இந்த குணங்கள் எல்லாம், பிற மக்களுடைய கஷ்டங்கள், பிற மக்களுடைய துயரங்கள், இதை பார்க்க ஒரு முஸ்லிம் கண்டுகொள்ளாமல் இருந்தால், இது ஹதீஸ்ல மிக பயங்கரமாக எச்சரிக்கப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மல்லம் யஹ்தம்ம பி அம்ரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்ஹும். முஸ்லிம்களுடைய ஒரு காரியங்களை பார்த்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனை, அவங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள்ல அலட்சியம் காட்டுறாங்களே, பங்கெடுக்காம இருக்காங்களே, அவங்க அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அடுத்தவர்களுடைய அந்த முயற்சி, அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள், அடுத்தவர்களுடைய துன்பங்கள்ல பங்கெடுக்கிறதுங்கிறது இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களும் இப்படித்தான் இருந்தாங்க. அல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டி குர்ஆனிலே சொல்வான், வயுஃபிரூன பிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்கள் தங்களுக்கு மற்ற மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள், அவர்களுக்கு வறுமை இருந்தாலும். எனவே அடுத்த மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி, நாம் எந்த அளவுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றோமோ, பிற மக்களுக்கு தான தர்மங்களை வழங்குவதாகட்டும், நாம் செய்யக்கூடிய உதவிகளாகட்டும், பிற மக்களுடைய சிரமங்களில் பங்கெடுப்பதாகட்டும், அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹு தஆலா நமக்கு உதவிகளை செய்து கொண்டே இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நாம இன்னொரு சகோதரருடைய உதவியில இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றான். ஒரு துஆல கூட பாருங்க, சாதாரணமாக நம்முடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணல, நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு துஆ, நம்முடைய நாளுக்கு தான் அங்க வேலை. அங்க என்ன சொல்றோம் துஆல, யா அல்லாஹ் என்னுடைய சகோதரருக்கு நீ இந்த பொருளாதாரத்துல பரக்கத்தை கொடு, அவருக்கு இறையச்சமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடு, இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் அவருக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கொடு, இப்படின்னு சொல்லி ஒருத்தர் துஆ செய்யறார். இவர் செஞ்ச துவா யாருக்குன்னு சொன்னா அடுத்தவருக்காக செஞ்சார் இந்த துவா முழுசா. ஆனா அங்க ஒரு மலக்கு நின்று கொண்டு அவர் என்ன துவா மறுபடியும் செய்யறாருன்னு சொன்னா, நீங்க கேட்டதெல்லாம் முதல்ல உங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி செய்யறாரு. அப்போ இதுல நம்ம விளங்கி கொண்டது என்ன, ஒரு துவால கூட நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய துவா, ஆனா முதல்ல அதுல லாபம் அடைகிறது யாரு, பிரயோஜனம் அடைகிறது யாரு, நமக்கு தான். அப்ப அல்லாஹ் தஆலா பிற மக்களுக்கு செய்யக்கூடிய உதவியாகட்டும், அந்த உதவிகளிலே நாம் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த உதவிகளை அவன் தன்னுடைய உதவியிலே நம்மை வைத்துக் கொள்வான். எனவே நாம் இந்த தர்மங்கள் விஷயங்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், ஆர்வம் எடுத்து செய்ய வேண்டும். சொல்ல போனால் குர்ஆனுடைய ஆரம்பம்,
குர்ஆனுடைய ஆரம்பமாகவே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி, இந்த குர்ஆனுடைய வேதம் இருக்கின்றதே அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு நேர்வழியாக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. தக்வா உள்ளவர்கள் நோன்பின் மூலமாக நாடப்படக்கூடிய தக்வா, அதுவும் குர்ஆனுடைய இறக்கப்பட்ட நோக்கமும் தக்வா தான். நோன்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய பண்பும் தக்வா தான். அந்த இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா அடுத்து கூறுகின்றான், அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவான விஷயத்தை கொண்டு ஈமான் கொள்வார்கள். வ யுகீமுனஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த சமயத்திலுமே தொழுகை விடுவதற்கு நம்முடைய மார்க்கத்திலே அனுமதி இல்லை. எவ்வளவு கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, அவருக்கு சுய நினைவு இருந்தால் அவர் கண்டிப்பாக அவர் தொழுகை ஆக வேண்டும். தொழுகை விடுவதற்கு நம்முடைய மார்க்கத்திலே எப்போதும் அனுமதி இல்லை. ஜமாத்தை விடுவதற்கு கூட நம்முடைய மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கின்றது. எனவே ஜமாத்துடைய தொழுகை அதிலும் கவனம் எடுக்க வேண்டும். நம்ம எங்கதான் சஃபர்ல போயிருந்தாலும், எவ்வளவு தூரம் பிரயாணத்துல போயிருந்தாலும், எவ்வளவு கடுமையான வேலைகள் இருந்தாலும் தொழுகை நேரம் வந்துவிட்டால் உடனடியாக தொழக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இறை எச்சமுள்ளவர்களுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா இரண்டாவதாக சொல்வது யுகீமுனஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் நாம் வழங்கிய ரிஸ்கிலிருந்து, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து, நாம் வழங்கிய ரிஸ்கிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த செல்வம் அல்லாஹ் தஆலா அவன் வழங்கிய செல்வம். இதை நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சிட்டோம்னு சொன்னா நாம செய்யக்கூடிய தர்மங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் லேசா எடுத்து கொடுத்துருவோம். ஆனா என்னுடைய செல்வம், நான் சம்பாதிச்சது, என்னுடைய திறமையின் மூலமாக, என்னுடைய ஆற்றலின் மூலமாக நான் சம்பாதிச்சேன், இது நம்மளுடைய மனசுல வந்துருச்சுன்னு சொன்னா நாம எடுத்து கொடுக்கறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடும். மாறாக குர்ஆன் ஆரம்பத்திலே நம்முடைய சிந்தனையை மாற்றுது. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கிய அந்த ரிஸ்கிலிருந்து, அந்த செல்வத்திலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அப்ப நோன்பின் மூலமாக நாடப்படக்கூடிய அந்த தக்வா உள்ளவர்களின் பண்பாக அல்லாஹ் தஆலா முதலிலே ஈமானை சொல்லுகின்றான், தொழுகையை சொல்லுகின்றான். அடுத்து அவன் அல்லாஹ் தஆலா தான தர்மங்களை சொல்லுகின்றான். நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய ஜகாத்தாக இருந்தாலும் சரி, நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய அந்த ஜகாத், அதை கட்டாயமாக ஒவ்வொரு முஸ்லிமும் நிறைவேற்றி ஆக வேண்டும். அதிலே அனுமதி எல்லாம் கிடையாது, அதிலே நமக்கு சலுகைகள் எல்லாம் கிடையாது. ஒருவர் ஜகாத்திற்குரிய அந்த தொகை அவரிடம் அந்த சேமிப்பாக அவரிடம் இருந்தால் அந்த ஜகாத்தை, அந்த தர்மத்தை கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றி ஆக வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடமையிலே குறை வைத்தவர்களாக ஆகிவிடுவோம். இந்த கடமையான ஜகாத்தாக இருந்தாலும் சரி, அதே போன்று உபரியான நஃபிலான தான தர்மங்கள், கூடுதலாக நாம் ஆர்வம் எடுத்து செய்யக்கூடிய தான தர்மங்கள், இந்த தர்மங்களாகட்டும், இந்த தர்மத்திலும் அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். எனவே இந்த சதகத்துல் ஃபித்ராக இருக்கட்டும், எல்லா தர்மங்களிலும் நாம் ஆர்வம் காட்டினால் முதல் பிரயோஜனம் நமக்கு தான். இந்த விஷயத்தை நம்ம மனசுல ஆழமா பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தர்மம் கொடுப்பதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு முதல்ல பிரயோஜனம் கிடையாது, முதல்ல பிரயோஜனம் ஏற்படுறது எனக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்க வரக்கூடிய விஷயம் என்று சொன்னால், நாம் ஒரு தர்மம் செஞ்சிருப்போம், அது நமக்கு ஏற்படவிருக்கக்கூடிய ஒரு பெரும் நோயை விட்டு நாம் காப்பாற்றப்பட்டிருப்போம். நாம் செய்யக்கூடிய ஒரு தர்மத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா பெரும் பொருளாதார நஷ்டத்திலிருந்து நம்மை பாதுகாத்திருப்பான். நாம் செய்யக்கூடிய ஒரு தர்மத்தின் மூலமாக நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம், ஒரு தர்மத்தை நம்ம செஞ்சிருப்போம், அதன் மூலமாக பெரும் விபத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்திருப்பான். நம்முடைய மனைவி மக்களை, நம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாத்திருப்பான், பெரும் நோயிலிருந்து பாதுகாத்திருப்பான், பெரும் இயற்கை சீற்றங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருப்பான். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாம் இந்த எல்லா விஷயங்களையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். எல்லா விஷயங்களையும் மார்க்கம் என்று சொன்னால் வெறுமனே தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இவை மட்டுமல்ல. மிக முக்கியமாக பிற முஸ்லிம்களோடு உள்ள கொடுக்கல் வாங்கல், முஆசராத் என்று சொல்லப்படக்கூடிய குடும்ப வாழ்க்கை, இதிலெல்லாம் நாம் கவனம் எடுக்க வேண்டும். பிற மக்களோடு உள்ள பண்பு, நல்ல பண்பு, இரக்க பண்போடு, பக்கத்து வீட்டுக்காரர்கள், இஸ்லாம் எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய சிறப்பை சொல்லுகின்றது, அவர்களுக்குரிய கடமைகள் எந்த அளவுக்கு சொல்லுகின்றது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள்,
பக்கத்து வீட்டுல அண்டை வீட்டுல வசிக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு கடமைகள் நம் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, நம்மளுடைய சொத்துல அவர்களுக்கும் பங்கு கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லிடுவானோ என்று நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு அதிகமான கடமைகளை இஸ்லாம் சொல்லி இருக்குது நபி சொன்னாங்க. அப்போ நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்களோடு நம்ம எப்படி பழகுகின்றோம், நம்மளுடைய பெற்றோர்களை எப்படி கவனித்துக் கொள்கிறோம், மனைவி மக்கள்கிட்ட எப்படி நம்ம நடக்கிறோம், இஸ்லாம் எந்த அளவுக்கு விசாலமான ஒரு மார்க்கம். நம்முடைய மனைவி மக்களுக்கு நாம் செலவு செய்யக்கூடிய அந்த செலவு இருக்குது, அதை நம்ம நன்மை ஆதரவு வச்சு சொன்னோம்னு சொன்னா அதுவுமே சதகா, அதுவுமே தர்மத்துடைய பட்டியல் வரும். நம்முடைய மனைவிக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த செலவுகள் இருக்குது, நம்ம மேல கடமை. மனைவி மக்களை பாதுகாப்பது நம்ம மேல கடமை, கடமையான ஒரு விஷயத்தை செய்யணும். ஆனா அதுலயும் நம்ம நன்மை ஆதரவு வச்சுன்னு சொன்னா அதுவும் சதகாவாக தான தர்மத்தினுடைய அந்த நன்மைகளை எல்லாம் நமக்கு எழுதுவோம். இப்படி எல்லா விஷயங்களிலும் நமக்கு நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய கதவுகளை அல்லாஹ் தஆலா திறந்து வைத்திருக்கின்றான். எனவே நம்ம ஆதரவு வச்சு, நம்ம நன்மைகளை ஆதரவு வச்சு நம்மளுடைய செயல்பாடுகளை, நம்மளுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ளணும். மிக முக்கியமாக பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச நேரம் தான். நீங்க வேற தொழுக கொஞ்ச நேரம் தொழுது வெளியே வந்துடுவோம். ஆனா அடுத்து நம்மளுடைய வாழ்க்கை வீட்லயும் வெளியே நம்ம வேலைக்கு போற இடத்துல தான் அதிகமா நம்மளுடைய வாழ்க்கை. அந்த சமயங்கள் அல்லாஹ்வுடைய பயத்தோடு நேர்மையானவர்களாக நீதமானவர்களாக நாம் நடந்து கொண்டோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நமக்கு இரு உலகத்திலேயும் மிகப்பெரிய வெற்றியை தருவார். இறுதியாக இந்த ரமதானுடைய மாதம் பாவ மன்னிப்பை பெறக்கூடிய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, பிரபலமான ஒரு ஹதீஸ். நபி அவங்க சொல்லுவாங்க, ஒரு முறை மிம்பர்ல ஏறுவாங்க, மிம்பர்ல ஏறும்போது ஆமீன் 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 என்று 3 முறை ஒவ்வொரு படியில கால வைக்கும்போது சொல்லிடுவாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, வளமைக்கு மாற்றமாக ஆமீன்னு சொன்னீங்களே, என்ன காரணம்? முதல் காரணமா சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்படி ஒரு துஆவை செஞ்சாங்க, யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சுட்டு ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆமீன் சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு இரக்கமான நபி. ஒரு முறை முஷ்ரிக்கீன்கள் மீது பத்வா செய்ய சொன்னாங்க. அந்த சமயத்துல நபி அவங்க சொன்னாங்க, நான் சாபம் இடக்கூடியவன், சாபம் லானத் செய்யக்கூடியவனாக நான் அனுப்பப்படவில்லை, நான் இரக்கம் உள்ளவனாக அனுப்பப்பட்டிருக்கேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நபி ரமதான்ல பாவ மன்னிப்பு பெறாத ஒரு மக்களின் மீது சாபம் விட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு புனிதமான முபாரக்கான ஒரு மாதத்தை அடைந்தும் நம்ம மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெறலன்னு சொன்னா இது மிகப்பெரிய விஷயம். எனவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறணும். அதிகமாக நம்முடைய அல்லாஹ்வோடு உள்ள கடமைகளை, அந்த குறைகளை நாம் அல்லாஹ்விட்ட சொல்லி பாவ மன்னிப்பு தேடணும். அடியார்கள் ஏற்பட்ட நம்முடைய குறைகள், அடியார்களுடைய கடமைகளை, தப்புகள், தவறுகள் செஞ்சிருக்கிறோமோ அதெல்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்லி அவங்கள்ட்ட அந்த அதுக்கு பரிகாரம் தேடி அவங்களுக்கே சரி செஞ்சு மன்னிப்பு தேடினாதான் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறான். எனவே நோன்பின் மூலமாக ஏற்படக்கூடிய தக்குவா, பரிபூரண தக்குவா, முழுமையான இறையச்சம், எல்லா தீனுடைய எல்லா துறைகளிலும் அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழக்கூடிய மக்களாக, இந்த ரமதானுடைய பரக்கத்தை அடைந்த மக்களாக, பாவ மன்னிப்பை பெற்ற மக்களாக அல்லாஹ் அனைவரையும் மாற்றியவர்களாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அவர்களுக்கு நன்றிகள். நமது கத்தார் லால்பட்டை ஜமாத்தின் தலைவர் மசூல் அவர்கள் ஹஸரத் அவர்களுக்கு பொன்னாடை பூச்சி கௌரவிக்கிறார். நமது ஜமாத்தின் சார்பாக இந்த QR கோடு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தாமதமாக வந்த இளைஞர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஜகாத் மற்றும் சந்தா, ஃபித்ரா மூட்டுகள் பதிவு செய்யப்பட்டு அங்கே வசூல் நடக்கின்றன. யார் யார் விருப்பப்படுகிறீர்களோ தயவுசெய்து அங்கே கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவை அனைத்தும் சரியான முறையில் தகுந்த நபர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படுகின்றது என்பதை நாங்கள் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நமது ஊர் ஜமாத் மற்றும் நமது ஊரில் இயங்கிக் கொண்டிருக்கும் லால்பட்டை மருத்துவ அறக்கட்டளை பற்றி பேசுவதற்காக நமது ஜமாத்தின் முன்னாள் செயலாளர் அகமது ரிலா அவர்களை வரவேற்கிறேன்.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை கொண்டும் நமது ஊரையும் உறவையும் துறந்து பொருளிட்ட கத்தாரில் புலன்பெயர்ந்தாலும் சொந்த மண்ணில் சொந்தங்களோடு வந்த மண்ணில் வாழ்ந்து சிறக்க இங்கு சங்கம் அமைத்து குழுமி இருக்கின்ற லால்பேட்டை மண்ணின் மைந்தர்களே மற்றும் சகோதரர்களே, நிர்வாகிகளே, உறுப்பினர்களே மற்றும் எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள அனைத்து தமிழ் அமைப்புகள், ஜமாத்துகள், இயக்கங்களின் நிர்வாகிகளே, உறுப்பினர்களே மற்றும் இந்த சிறப்பு பயானில் சிறப்பு விருந்தினராக தமிழகத்தில் இருந்து லால்பேட்டை ஜாமியா மன்போல் அன்வார் அரபிக் கல்லூரியுடைய ஆசிரியரும் மௌலவி முகமது மோசின் அஜித் அவர்கள் இங்கு நமது இடத்தில் சிறப்பு பயான் நிகழ்த்தி அமர்ந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இந்த எங்களுடைய இந்த 8ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சியை நேரலையாக இங்கு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்கை தமிழ் மீடியா அவர்களுக்கும் பாசித் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவரையும் அன்பு பெருக்கோடு புத்துணர்வோடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். லால்பேட்டை தோன்றும் போதே புகழுடன் தோன்றி தமிழக சரித்திர சுவடுகளில் ஆதாரங்களுடன் பொறிக்கப்பட்டுள்ள கிபி 1744 துவங்கிய ஆற்காடு நவாப்களின் ஆட்சியில் அமைச்சர் பெருமகன் லால்கான் சாஹிப் அவர்களின் நல்வரவாலும் நல்லுள்ளம் கொண்டு சமத்துவ உணர்வோடும் மத நல்லிணக்கத்தோடும் நிர்மாணிக்கப்பட்ட லால்கான்பேட்டை பல 100 ஆண்டு காலம் சரித்திரம் சொந்தம் கொண்டாடி தற்போது லால்பேட்டை என பெயர் பெற்று தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஊர் கிராமம் என்றாலும் இந்திய மண்ணில் அனைத்து மாநிலத்தின் சமுதாய தலைவர்கள் வருகை புரிந்து கால் பதித்த உயரிய உலமா பெருந்தகைகள் வாழ்ந்த உலமாக்களை உலகிற்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கிற பல 100 கிராமங்களின் தலைமை நிலையில் கொண்டிருப்பதுதான் லால் மாநகர். வல்ல ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும். லால்பேட்டை இது ஒரு நல்லோர் பேட்டை, முன்மாதிரியான ஒரு ஊர். ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் டிஃபன் கேரியர் மூலம் நமது ஜாமியா மன்போல் அன்வார் அரபிக் கல்லூரிக்கு பாடம் பயிலும் மாணவர்களுக்கு வீட்டிலிருந்து உணவுகளை சமைத்து தரும் நடத்தும் பெருமைக்குரிய எளிமையான மக்கள் வாழும் ஒரு ஊர் லால்பேட்டை. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பெரும் வீரான ஏரியில் உள்ளடக்கிய ஒரு ஊர். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு பள்ளிவாசலில் இருந்தும் 200, 250 பேர்பட்ட வீடுகளுக்கு கிணறு இல்லாம பள்ளிவாசல் மூலமா நம்ம தண்ணிகளை இந்த உலகத்திலேயே தமிழ் எந்த இடத்துலயும் இல்லாம ஒவ்வொரு வீடுகளுக்குமே பள்ளிவாசல்ல இருந்து ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் வசூல் செஞ்சு எல்லா வீடுகளுக்குமே தண்ணீர் வசூல் தான் 24 மணி நேரமும் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரபகம் அமீரம் செல்வதற்கு முன் வருவாய் வருவதற்கு முன் வெற்றிலை கொடிக்கால் விவசாய வருமானம் மூலம் சிறந்த மதரசாவை நடத்தி காட்டி வறுமையிலும் செம்மைக்கு எடுத்துக்காட்டாக சொந்த ஊர். அது மட்டும் இல்லாமல் வட்டியிலிருந்து காப்பாற்றுவதற்காக 20 ஆண்டுகளுக்கு முன்னவே வட்டியில்லா ஜகாத் பைத்துல் மால் உருவான ஒரு ஊர். பின் கடன் வழங்கும் வளர்ந்த லட்சக்கணக்கில் இஸ்லாமிய வங்கி முறையில் இன்று ஜன்சேவா இஸ்லாமிய கூட்டுறவு வங்கியும் சிறப்பாக செயல்படும் ஒரு ஊர். கிழக்கு தமிழகத்தில் பல கட்சிகளுக்கு அடித்தளமாக அமைந்த பல பிரபலமானவர்களை உருவாக்கிய ஒரு ஊர். பிரபலமான மௌலவி அமானி ஹஜ்ரத் அவர்கள் மற்றும் ஜக்கரியா ஹஜ்ரத் அவர்கள் பாடம் நடத்திய ஒரு ஊர். தர்ஜுமா என்ற அதி விஞ்ஞான வரலாறு பூர்வ ஜகாத் உண்மைகள் அதிகம் உள்ள அடிகுறிப்பு கொண்ட குர்ஆன் மொழிபெயர்ப்புகளை தந்த பல மண்பைகளை பயின்ற ஊர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தாவா ரீதியில் மற்றும் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தும் மௌலானா திருமாவளவன் வெற்றி பெறும் எம்எல்ஏ எம்பிகளை அடக்கிய ஒரு ஊர். ஓரளவு கட்டுப்பாடுகள் ஒழுக்கம் நிறைந்த பல ஊர்களில் ஒரு முன்மாதிரியான ஒரு ஊர். பெருமைமிக்க இவ்வூரின் மாண்புகளையும் பண்புகளையும் மனதில் நிறைத்து கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் கடமை உணர்வு கொண்டு 2018ஆம் ஆண்டு சொற்ப எண்ணிக்கையில் ஒரு சிறிய ஒரு ரூமில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த கத்தார் லால்பேட்டை ஜமாத்தின் அமைப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த அமைப்புல 250 இல்ல 300 பேர்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. கத்தாரிலேயே ஒரு ஊரை சார்ந்த அமைப்புகள்ல அதிக இருக்கக்கூடிய அமைப்பு எங்களுடைய கத்தார் லால்பேட்டை ஜமாத் அமைப்பு.
வல்ல ரஹ்மானின் வற்றாத பெரும் கொடையினை கொண்டும் உத்தம திருதூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்ல ஆசனையை கொண்டும் லால்பேட்டை மண்ணின் மைந்தர்கள் மார்க்கப்பற்று, ஈகை குணம், சகோதர நேயம் தனித்தன்மையாக உள்ளத்தில் உள்ளடக்கி என்பதன் வெளிப்பாடாக லால்பேட்டையில் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு உதவுவதற்காகவும் அடைக்கலம் தேடி வருவோருக்கு கத்தாருக்கு ஆதரவளிக்கவும் ஊரில் தேவைகளை அறிந்து உதவுவதற்காகவும் தாம் வாழ்கின்ற மண்ணிற்கு அர்த்தமும் அவசியமும் உள்ளவற்றை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சேவை ஒன்றை மட்டுமே தலையாய நோக்கமாய் கொண்டு எளியோருக்கு எவ்வித பாகுபாடுமின்றி தொடர்ந்து தோய்வின்றி உதவிகள் வழங்கும் பணியை தோள்களில் சுமந்து தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த தருணத்தில் நினைவுறுகிறோம். வல்ல ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும். எவ்வித அரசியல் அமைப்பையோ கட்சிகளையோ சாராமல், அரசியல் அமைப்புகளின் கொள்கைகளை எவ்வித காரணமும் கொண்டு உட்படுத்தாமல், ஜமாத்தின் கொள்கைகளுக்கு மாத்திரம் உட்பட்டு செயல்படும் என குறிக்கோள்களை கொண்டு செயல்படும் அமைப்பு தான் இந்த கத்தார் லால்பேட்டை ஜமாத் எனும் அமைப்பு. நாங்கள் செய்து வரும் உதவிகளும் மற்றும் சேவைகளும் செயல்பாடுகளும்: ஏழை குமரர்களுக்கு திருமண உதவி வழங்குதல், உடல்நலம் குன்றி ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்குதல், ஏழ்மை நிலையில் உள்ள விதவை பெண்களின் குடும்பத்திற்கு பல உதவிகளை வழங்குதல், தகுதி இருந்தும் ஏழ்மை காரணமாக பட்டப்படிப்பை தொடர வழியில்லாத மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி அளித்து பட்டதாரிகளாக உருவாக்குதல், பள்ளிவாசல்களுக்கு உதவிகளை வழங்குதல், சதக்கத்துல் ஃபித்ரை வசூல் செய்து ஊரில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களுக்கு வழங்குதல், மாத சந்தா 10 ரூபாய் வீதம் நம்ம வசூல் செஞ்சு வருஷத்துக்கு 120 ரியால் அதை கொண்டு மேற்கூறப்பட்ட உதவிகளை சேவை அடிப்படையில் செய்து வருகின்றோம். இது மட்டுமில்லாமல் ஜமாத்தின் உதவிகள் எங்கெல்லாம் எதிலெல்லாம் தேவைப்படுகிறதோ அவற்றை குறித்து ஆலோசித்து தேவையின் அவசியத்தின் அடிப்படையில் தமது பங்களிப்பை வழங்குதல். கத்தார் லால்பேட்டை ஜமாத்தில் இதெல்லாம் யாரெல்லாம் உறுப்பினராக இல்லையோ அவர்கள் தாங்கள் இந்த நாங்கள் செய்து வரும் பணிகளை தொடர்ந்து ஆதரவளித்து உறுப்பினராக கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமில்லாமல் கடந்த ஏப்ரல் மாதம் ரமலான் மாதம் முதல் இந்த மார்ச் மாதம் வரை நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட சந்தா, ஜகாத், ஃபித்ர் இது மூலமாக நன்கொடைகள் கொண்டு அல்லாஹ்வுடைய கிருபையால் நான் செய்த உதவியை கீழே குறிப்பிட்டிருக்கிறேன். மருத்துவ உதவியா 6 நபர்களுக்கு மருத்துவத்திற்காக உதவி இருக்கும். மருத்துவ உதவி வந்து நம்ம ஹெல்த் கேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 கொடுத்துருக்கோம். திருமண உதவி 7 குமரர்களுக்கு திருமண உதவி கொடுத்துருக்கோம். கல்வி உதவி கொடுத்துருக்கோம். மஸ்ஜித் பள்ளிவாசல் கட்டுமான பணி கொடுத்துருக்கோம். ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்கு உதவி அதுக்காக கொடுத்துருக்கோம். இலவச கத்துனா சுன்னத் பண்றதுக்கான ஒரு தொகையை குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைகளுக்கு பண்றதுக்கு கொடுத்துருக்கோம். ரமலான் மாதத்துல ஃபித்ரா வசூல் பண்ணி ஏழை எளிய மக்களுக்கு ரமலானுடைய முந்தைய நாட்கள்ல நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஊர்ல மதரசா பாடம் பெற்ற மாணவர்களுக்கு உதவிகள் கொடுக்கும். மொத்தமா 4,34,000 மொத்தமா 4.5 லட்சம் சுற்றம் நம்ம உதவியில ஜமாத் மூலமா இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய இந்த சேவைகளை நம்மளுடைய ஊர் உறுப்பினர்களும் சரி, இப்ப வந்திருக்கிற நிர்வாகிகளும் சரி, இப்போ மாதம் சந்தா வந்து 10 ரியால் வசூல் பண்ணி 120 ரியால் வருஷத்துக்கு அந்த சந்தா தொகையை கொண்டுதான் இதே போல நம்ம உதவிகளை வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து நம்ம அந்த கவுண்டர் நம்ம லால்பேட்டை சகோதரர்கள் வந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய இந்த ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்ம இன்னும் பல்வேறு உதவிகளை செய்யறதுக்கு கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல லால்பேட்டையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள அந்த ஸ்கீம் வந்துட்டு இன்னும் பெண்டிங்லயே இருக்கு. அதனால நாங்க வெளிநாடுகள்ல லால்பேட்டை மருத்துவ அறக்கட்டளை அது சம்பந்தமா உங்களுக்கு சொல்றேன் நானு. லால்பேட்டை மக்களின் அத்தியாவசிய தேவையா இருந்த மருத்துவமனையின் எப்படியாவது தொடங்க வேண்டும் என்ற இயக்கத்தில் ஒற்றை சிந்தனையோடு தீர்வின் தேடலில் இருந்த மண்ணின் மைந்தர்களை வளைகுடா வாழ் மக்களின் முயற்சியில் மருத்துவத்துறையில் சார்ந்த அனுபவமிக்கவர்களின் வழிகாட்டுதலோடு ஒன்றிணைத்து வல்ல ரஹ்மானின் கிருபையால் நிகழ்கால எதிர்கால தேவைக்கேற்ப திட்டங்களை சிறந்த முறையில் வடிவமைத்து தங்களுக்குள் ஏற்படும் நிர்வாக கோளாறுகளை தவிர்க்கும் விதமாக சீரிய வெளிப்படையான விதிமுறைகளை விதித்து கண்டிப்போடும் செயல்படுத்தி அதன் வழியில் மட்டுமே நின்று நடத்தின அறக்கட்டளையாக லால்பேட்டை மருத்துவ அறக்கட்டளை என்ற பெயரில் லாப நோக்கற்ற அறக்கட்டளையாக பதிவு செய்து 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய லால்பேட்டை சுகாதார மையத்தினை துவக்கி அனைத்து சமுதாய மக்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது. லால்பேட்டை மட்டுமின்றி அதன் சுற்று வட்டார உள்ள பல கிராமங்களின் மக்களில் இதில் பயன்பெற்று வருகின்ற குறிப்பிடத்தக்கது. வல்ல ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும். இந்த லால்பேட்டை ஹெல்த் கேர் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி, கத்தார் இங்க வசிக்கூடிய லால்பேட்டை சகோதரர்களால
உருவாக்கப்பட்டது. 24 மணி நேரமும் சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை கொண்டு கடந்த ஆண்டு நம்ம ஜமாத் மூலமா நம்ம வசூல் பண்ணி ஒரு தொகையை கொடுத்துருந்தோம். அந்த தொகையின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பணி தொடர ஜக்காத்துடைய உங்களுடைய இந்த புனித ரமலான் மாதத்தில் உங்களுடைய ஜக்காத்துடைய தொகையும் கொடுத்து உங்களுடைய பங்களிப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஃபித்ராவுடைய தொகை எப்பயுமே அவுட் ஆஃப்ல 15 ரியால் சொல்லியிருக்காங்க. அந்த 15 ரியால் இப்போ நார்மலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கூட குறைச்சிருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். அது கொண்டு ரமலானுடைய பெருநாக்கு முந்தைய நாட்களில் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம அந்த உதவிகள் செஞ்சு தந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த லால்பேட்டை மருத்துவ அறக்கட்டளை மூலமாக நம்ம மொத்தமாக 3,89,240 ரூபா நம்ம உதவி கொடுத்தோம். அதில் 217 பயனாளிகள் பயன்படுறாங்க. தொடர்ந்து உலமாக்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பட்டு இருக்காங்க. இந்த பணிகள்லாம் மேற்கொண்டதுக்கு உங்களுடைய நன்கொடைகளை வாரி வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு நன்றிகள். இறுதியாக நமது ஹஸரத் அவர்கள் துஆ செய்வார்கள். நன்றி உரையாக இங்கே எங்களது அழைப்பை ஏற்று வந்த அனைத்து தமிழ் இயக்கங்கள், தமிழ் இயக்க சொந்தங்கள், ஜமாத்தார்கள், மற்ற எங்களது நண்பர்கள் அனைவர்களுக்கும், மற்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் எங்களது நன்றிகளை சலாத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் அவர்களுக்கு வருவார்கள். اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. يا حي يا قيوم برحمتك نستغيث. أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين ولا تنزع منا صالح ما أعطيتنا بذنوبنا. ربي رحمن يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ரகசியமாக யா அல்லாஹ் கூட்டங்களிலே நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சிறிய பெரிய அனைத்து குற்றங்களையும் மன்னித்தருள்கிற ரஹ்மானே. யா அல்லாஹ் உனக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் தொழுகையாளியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நசீபாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் உறுதியான ஈமான் உள்ள மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் எங்களுடைய ஈமானிலிருந்து நாங்கள் அசைந்து விடக்கூடாது, நகர்ந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட உறுதியான ஈமானை உங்களுடைய நம்பிக்கையை எங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகை விடாத மக்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானை நேர்மையாளர்களாக உண்மையாளர்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய கடமைகளிலும் நாங்கள் செய்த குறைகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். அடியார்களிடையே ஏற்பட்ட அந்த கடமைகளில் நாங்கள் அதற்கு பரிகாரம் தேடி கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் எந்த சந்தர்ப்பங்களிலும் பாவங்களை விட்டு எங்களை முழுமையாக பாதுகாத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய கண்கள் அதிகமாக பாவம் செய்துள்ளன யா அல்லாஹ். அந்த பாவங்களை விட்டு மன்னிப்பு தேடுகின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய காதுகள் அதிகமாக பாவங்களை கேட்டுவிட்டது யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பாவங்களை விட்டு மன்னிப்பு தேடுகின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதிகமான பாவமான விஷயங்களை பேசிவிட்டோம் யா அல்லாஹ். பிறரை பற்றி புறம் பேசியிருப்போம் யா அல்லாஹ். பிறரை பற்றி அவதூறு பேசியிருப்போம் யா அல்லாஹ். பிறரை பற்றி கோல் சொல்லி இருப்போம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பொய் சொல்லி இருப்போம் யா அல்லாஹ். அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே இந்த ரமதானுடைய காலத்தில் கூட பல இடங்களில் முஸ்லிம்கள் மூமின்கள் உன்னை ஏற்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் சிரமப்படுத்தப்படுகின்றார்கள் யா அல்லாஹ். அவர்கள் பலவிதமான நோயினைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு முழு பாதுகாப்பை நீங்க ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுடைய ஈமானிலே இன்னும் மென்மேலும் அவர்களை உறுதியானவர்களாக ஆக்கியிருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த ரமதானுடைய காலத்தில் கேட்கின்றோம் யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டிலே முஸ்லிம்களுடைய இருப்புக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் விளைவிக்கப்படுகின்றது யா அல்லாஹ். அந்த ஆபத்துகளை எல்லாம் நாங்கள் எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு மனதைரியத்தையும் உறுதியான ஈமானையும் பொறுமையும் எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஈமானை இஸ்லாமை விட்டுவிடாமல் நாங்கள் இருப்பதற்கு உதவி செய்ய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் பிறருடைய கஷ்டங்கள் பிறருடைய துன்பங்கள் அதை பார்த்து நாங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிவிடாது யா அல்லாஹ். அதற்கு மாற்றமாக அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் யா அல்லாஹ்.
யாழ்லா அனைத்து விதமான துர்குணங்கள், பொறாமை, பெருமை, இன்னும் மோசடி, புறம் போல் இது போன்ற எல்லா துர்குணங்களையும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றி நல்ல குணங்கள் உள்ள மக்களாக எங்களை ஆக்கிய அருள்புரிய ரஹ்மானே. யா அல்லாஹ் தக்வா உள்ள மக்களாக இந்த நோன்பின் மூலமாக எந்த பிரயோஜனத்தை அடைய வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனங்களை அடையக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிய அருள்புரிய ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பை கபூல் செய்வாயாக, எங்களுடைய நல்ல அமல்களை கபூல் செய்வாயாக, எங்களுடைய ஸகாத்தினை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தான தர்மங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து இந்த ரமதானிலிருந்து தூய்மையானவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை ஒரு புது ஆரம்பமாக எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தினால் இந்த துஆவை ஏற்றுக் கொள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل وسلم على النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. இஃப்தாருடைய உணவு தயார் செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் சென்று அங்க உள்ள ஹாலுக்கு போயிடுங்க. உள்ள ஹால் பொறுமையா போங்க, பொறுமையா போங்க. வணக்கம் பாய். டைம் ஆயிடுச்சுல்ல. முனியா லைவ்ல மூஞ்ச காட்டுறியா? வாங்க நீங்க வாங்க
भाई बांग्ला சொல்லியாச்சு बांग சொல்லியாச்சு भाई बांग्ला சொல்லியாச்சு बांग சொல்லியாச்சு மணி 50 भाई 47ங்க தண்ணி குடி லைவ் கட் பண்ணிடுவா मतलब भाई फोटो भाई अजीत கொடுத்தீங்களா என்னங்க வேறியே என்ன இருக்கு